இந்த விஷயத்துல எதிர்பாராத விதமா பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு குரல் எழுப்பியது உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் இருக்கு, நல்ல நியாயமான விஷயங்களும் இங்கு பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிருக்கு. நம்ம அண்ணன் சீமானை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவர் தப்புனா தப்பு, சரினா சரின்னு பேசக்கூடிய ஒருத்தர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு மனிதர். என்னதான் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் மேல நமக்கு வந்து உடன்பாடு இல்லை, ஒரு சில கருத்துக்கள் உடன்பாடு இல்லைனாலும், ஆனா அவர் நல்லது செஞ்சால் நம்ம சொல்லி தானே ஆகணும். அதனாலதான் இந்த பதிவே நம்ம முக்கியமா பேச வேண்டிய தேவை இருந்தது. அண்ணன் சீமான் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், டிடிவி தினகரன், அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப பொதுவான கருத்து, இது வந்து இவங்களுக்கு ஃபேவரா பேசினாங்க, அவங்களுக்கு ஃபேவரா பேசினாங்க கிடையாது, ரொம்ப பொதுவான கருத்தை பதிவு பண்ணாங்க. அவங்க எல்லாருமே கேட்ட முதல் கேள்வி, அரசாங்கத்தின் பிழையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விஜய் வந்தா கூட்டம் கூடுதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? அதே போல கூட்டத்துல ஒரு சில குண்டர்கள் வந்து பதுங்கி இருந்தாங்க, அவங்க ஒரு சில வேலைகளை செஞ்சாங்க, செருப்பை வீசினது யாரு, இப்படி எண்ணற்ற கேள்விகளை ஊடகத்தின் வாயில வச்சாங்க. இப்போ என்னதான் நீங்க யூடியூப்ல உட்காந்து 4 பேர் 4 கருத்து பேசினாலும், ஆனா அரசியல் கட்சி தலைவர், முக்கியமான பிரமுகர்கள் பேசும்போது அந்த கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது.